குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலி முகமது பொறியியல் கல்லூரியினுடைய நம்ம வீட்டு பிள்ளைகள் அனைவரையும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றேன். நான் முனைவர் KG பார்த்திபன். நான் தற்பொழுது நம் கல்லூரியினுடைய முதல்வராக செப்டம்பர் 2025 அன்று பதவி பெற்றேன். நம் கல்லூரியானது செப்டம்பர் 2000 ஆண்டு துவங்கப்பட்டு 3 பிரிவுகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE 150 இன்டேக்குடன் தொடங்கப்பட்டு நமது கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய ஃபவுண்டர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரி இன்று நமது கல்லூரியினுடைய செயலாளர், தாளாளர் மரியாதைக்குரிய முகமது சாதிக் அவர்களால் திறம்பட செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது 9 பாடப்பிரிவுகளை கொண்டு 1469 மாணவர்கள் நம் கல்லூரியிலே பயின்று வருகின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல போனால் கடந்த ஓராண்டு காலமாக நம் கல்லூரியானது முன்னெடுப்பில் பல்வேறு மாவட்டங்களும் பல்வேறு மாநிலங்களும் பாராட்ட அளவிற்கு நம் மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். அதற்கு உறுதுணையாக நம் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களும் கல்லூரியினுடைய துணை முதல்வர், கல்லூரியினுடைய ஆலோசகர்கள் திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள். நம் கல்லூரியானது NAAC என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் A கிரேட் பெற்று தற்பொழுது UGCயின் வாயிலாக அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் பெற்றுள்ளோம். NBA தர சான்றிதழ் பெற்று ECE, EEE, CSE போன்ற பாடப்பிரிவுகள், மெக்கானிக்கல் பாடப்பிரிவுகள் NBA அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பர்மனன்ட் அஃபிலியேஷன் போன்றவை நம் கல்லூரி பெற்று 2F 12B ஸ்டேட்டஸும் UGC வாயிலாக பெற்றுள்ளோம். நம் கல்லூரி கடந்த ஒரு வருடத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU சொல்லக்கூடிய MOU செய்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேருதவியாக இருக்கிறது. இதற்கு முன்னெடுப்பாக நம் கல்லூரியினுடைய செயலாளரும் தாளாளரும் கல்லூரியினுடைய ஆலோசகர்களும் மாணவர்களுடைய நலன் கருதி தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகின்றார்கள். மேலை நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்கா நாடுகளுடன் நம் கல்லூரியானது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் அமிட் யூனிவர்சிட்டியுடன் நம் கல்லூரியானது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. பிளேஸ்மெண்ட்டுக்காக இன்ஃபோசிஸ், ஸ்பிரிங் போர்ட், மேக்கர்ஸ் லேப் மற்றும் IBM போன்ற நிறுவனத்தினாலும் இம்பாக்டர்ஸ் போன்ற நிறுவனத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு விளையாட்டிற்கான உந்துதலை ஏற்படுத்துவதற்காக இம்பாக்டர்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு செய்யப்பட்டு கிரிக்கெட், வாலிபால் போன்ற போட்டிகளில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வருகின்றார்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற ஹேக்கத்தானில் நம் மாணவர்கள் பங்கு பெற்று IBM நிறுவனத்தால் பாராட்ட பெற்று 25,000 ரூபாய் வெகுமதியை வென்று வந்தார்கள். அதற்கு உடனடியாக நமது கல்லூரியினுடைய செயலாளர் மற்றும் தாளாளர் அவர்கள் தனது சொந்த வெகுமதியிலிருந்து ரூபாய் 10,000 அன்பளிப்பாக கொடுத்து அந்த மாணவர்களையும் அந்த ஆசிரியர்களையும் ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள். இது மட்டுமல்லாது நம் கல்லூரி மாணவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விளையாட்டு போட்டிகளை பங்கு பெற்று ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபாலில் முதல் பரிசை பெற்றிருக்கிறார்கள். EEE மாணவர்கள் ரோபோ ரேசஸ் போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று நம் கல்லூரிக்கு சிறப்பித்து வருகிறார்கள். முன்னாள் மாணவர்களாகிய உங்களுடைய ஆலோசனைகளும் ஊக்கங்களும் எங்களுக்கு இந்த தருணத்தில் வேண்டும். நம் கல்லூரியில் பயின்று வருகின்ற பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய கல்வி அளவில் நல்ல சிறந்த முறையில் இருக்கிறார்கள். மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வருமானத்தின் வாயிலாக சிலரால ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு உதவிட வேண்டும். பணம் மட்டும் அல்லாமல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் சென்னை வருகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நம் கல்லூரிக்கு வந்து நம் மாணவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் சம்பந்தமாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போன்றவற்றை மாணவர்களுக்கு எடுத்து கூறினீர்கள் என்றால் அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நம் கல்லூரி செயலாளர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய ஆலோசகர் அவர்களுக்கும் துணை முதல்வர் சல்பா பானு மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனால் முன்னாள் மாணவர்கள் தான் ஒரு கல்லூரியினுடைய அம்பாசிடர் என்று சொல்லுவார்கள். துபாயில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நம் கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கும் நம் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் உந்துதலாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். உங்கள் இந்த செயல்பாடுகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.